ஏர்டெல்ல கிடைச்ச ஃப்ரீ டேட்டாவை எப்படி ரெடீம் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஏர்டெல்ல ஃப்ரீ டேட்டா வந்து கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோ நான் சீக்கிரமா வந்து போடுறேன், எப்படி வந்து ஃப்ரீ டேட்டா வந்து ஏர்டெல்ல வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏர்டெல்ல கிடைச்ச அந்த ஃப்ரீ டேட்டாவை எப்படி ரெடீம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏர்டெல்ல உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ டேட்டாவை எப்படி வந்து அதை ரெடீம் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதற்கு நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட நம்பர் கொடுத்து லாகின் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். இதுல கீழே வந்து மை கூப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வந்து கிடைச்சிருக்குதோ அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை எப்போ வந்து எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்ற டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரி ஆகிற டைமுக்குள்ள நீங்க ரெடீம் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டா உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக அந்த டேட்குள்ளே நீங்கள் ரெடீம் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா கிடைச்சிருக்கோ அந்த டீடைல்ஸ் வந்துருக்கும். இதில் கீழே ரெடீம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணதுமே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தரப்புலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரெடீம் ஆயிடுச்சு, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிட்ஸ் நீங்கள் கழிச்சு உங்களோட ஏர்டெல் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேலன்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா போய் ஆட் ஆகிடும். ஒரு 15 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் டெய்லிக்கும் போட்டிருக்கீங்களா அந்த டேட்டாவோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டிருந்தீங்க அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா கூப்பன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ எவ்வளோ டேட்டா வந்து ரெடீம் பண்ணீங்களோ அந்த டேட்டாவோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக எப்போ வந்து எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்ற டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரி ஆகிற டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்த எக்ஸ்பிரி ஆகிற டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிரும். கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டான டேட்டாவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க ஏர்டெல்ல ஃப்ரீ டேட்டாவை எப்படி ரெடீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை வந்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீ டேட்டா நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.